எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டூ டிஜிட்டல் பாரதி. 15/6/2025ல நடந்த குரூப் 1 உடைய பிரிலிமினரி ரிசல்ட் வந்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. 145 போட்டவங்களுக்கு வரல. 129 போட்டவங்களுக்கு வந்திருக்கு. ஃபைனல் கீ அப்படின்றது பெரிய அளவுல டென்டேட்டிவ் கீல இருந்து மாறி இருக்கு. ஸோ இவங்க 200 கேள்விக்கு 193 கேள்விக்கு தான் கீ குடுத்திருந்தாங்க. அந்த 193 கீயின் படி 133 போட்ட எம்பிசி கேண்டிடேட்டுக்கு வந்திருக்கு. ஆனா 143 போட்ட எம்பிசி கேண்டிடேட்டுக்கு வரல. ஸோ அப்ப என்ன ஆயிருக்கு, இந்த 7 கேள்வியில நெறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இந்த 7 கேள்விக்கு ஏதோ ஒரு கீ ஆன்சர் அப்படின்றத ஒண்ணு குடுத்திருப்பாங்க. அது இல்லாம ஏற்கனவே அவங்க போட்ட கீல நெறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. நெறைய கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ சேலஞ்ச் பண்ண கொஸ்டின் ஒரு சாரருக்கு இப்போ 133 போட்ட எம்பிசி கேண்டிடேட்க்கு வந்திருக்கு அப்படின்னா, அவரு போட்டது எல்லாமே ஃபைனல் கீல சரியா இருந்திருக்கு. 143 போட்டவங்களுக்கு ரிவர்ஸ்ல ஆயிருக்கு. ஸோ இது மாரி வந்ததுனால எல்லாம் முன்ன பின்ன அப்படின்றது வந்திருக்கு. இப்ப அ பேக்லாக் வேக்கன்ஸீஸ் மூவ் பண்ணிட்டாங்க. இப்ப வந்து பிசிக்கலி சேலஞ்ச்டா இருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து இப்ப பிசில இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு ஒரு சீட் இருந்தது. ஆனா இப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து அந்த பேக்லாக் வேக்கன்ஸீஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 70 வேக்கன்ஸீஸ்ல இருந்து இப்ப 78 வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படின்றக்கப்ப, அதுல நெறைய வேக்கன்ஸி பேக்லாக் வேக்கன்ஸியா போனதுனால, ஒரு செட் ஆஃப் பீப்பிள்க்கு இப்ப எம்பிசி கேட்டகரிக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் இடம் இருக்கு. பிசிக்கு ஓரளவு இடம் இருக்கு. எஸ்சிக்கு ரொம்ப அதிகமான இடம் இருக்கு. சரிங்களா? ஸோ இது மாரி மாறி இருக்கிறதுனால கட் ஆஃப் அப்படின்றது முன்ன பின்ன அப்படின்றது வருது. ஸோ அதனால தான் நம்ம இந்த குரூப் 1க்கான ஃபைனல் கட் ஆஃப் இதுதான் அப்படின்ற வீடியோ போடவே இல்ல. ஏன்னா முடிவெடுக்கிற மாரியான டேட்டா சரியாவே இல்ல. ஏன்னா நெறைய கொஸ்டின்ஸ் இப்ப குரூப் 4ல கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேள்வி, 6 கேள்வி தான் வித்தியாசமான கேள்விகள். அதாவது ஆன்சர் இவங்க குடுத்ததுலருந்து மாறி வரதா இருந்தது. ஆனா குரூப் 1ல அப்படி இல்ல. நெறைய 60 கொஸ்டின் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதுல மொத்தமா 60 கேள்விகள் சேலஞ்ச் பண்ணி 140 கேள்விகள் தான் இவங்க குடுத்தது கரெக்ட்டா இருக்கு. மீதி 60 கேள்வி வந்து சேலஞ்ச் பண்ணதுனால, ரொம்ப காம்ப்ளிகேஷனா இருந்தது இதனுடைய இந்த கட் ஆஃப் பிரெடிக்ஷன் அப்படின்றது. அதனால நம்ம அத போடவே இல்ல. கட் ஆஃப் பிரெடிக்ஷன் கடைசி வரைக்கும் குரூப் 1 பிலிம்ஸ்க்கு போட முடியல. கரெக்ட்டான டேட்டா அப்படின்றது கிடைக்கல. அதே மாரி தான் இப்பயும் வந்து வந்திருக்குங்க. ஓகே. ஸோ 140 பிளஸ் போட்டவங்க இப்போ ஏற்கனவே வந்து படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல எட்ஜாவே இருக்கும். இந்த வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் வந்து காம்படிஷன் பார்த்தீங்கன்னா, அ யாருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்டின்னா, இப்ப லாஸ்ட் குரூப் 2 எழுதி அந்த எக்ஸாம்ல கிளியர் ஆயி போயிருக்காங்க இல்லைங்களா? டிசிடிஓவா போயிருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட்டா போயிருப்பாங்க. அவங்கலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய குரூப் 2 எழுத மாட்டாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி எழுத மாட்டாங்க. அவங்க இந்த குரூப் 1 கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப தீவிரமா உட்கார்ந்து இந்த குரூப் 1க்கு படிச்சாங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். காம்படிஷன் இப்ப 70 பேருக்கு உள்ளதா இருக்கு அப்டின்னா, மொத்தமா இந்த எக்ஸாமுக்காக ஒழுங்கா படிக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 250லேருந்து 300 பேர் தான் படிப்பாங்க. ஃபுல்லா படிக்கிறது. இந்த 3 மாசத்துல இந்த குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம பாஸ் பண்ண முடியுமான்னா, ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணலாம். என்னன்னா, நம்ம ஒரு 30 டெஸ்ட்டாவது எழுதியிருக்கணும். இனிஷியலா 4 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னும், பின்னாடி போக போக 3 நாளைக்கு ஒரு டெஸ்ட்டும், அதுக்கப்புறம் கடைசியா 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதணும் அப்படின்னா, 30 டெஸ்ட் ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். நம்மளுடைய குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்ச், மெயின்ஸ் உடைய டெஸ்ட் பேட்ச் அப்படின்றது ரொம்ப நாமினலான ஃபீஸ்ல நாளைக்கு வீடியோ அனௌன்ஸ்மென்ட் வரும். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? வித் மெட்டீரியலோட எங்களுடைய அ கோர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு நம்ம போடுவோம். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப அழகா கேட்டகரைஸ் பண்ணி, உங்களுக்கு வந்து பாலிட்டின்னா 3 டெஸ்ட்டு. சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையும் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும். அத வச்சு உங்களால ஈஸியா மெயின்ஸ வந்து கிராக் பண்ண முடியும். மெயின்ஸ வந்து நம்ம அ இத சிலபஸ்ல இருக்க எல்லாத்தையும் டீகோட் பண்ணி, நீங்க உட்கார்ந்து அந்த வேலைய பண்றத விட, நாங்க உட்கார்ந்து அந்த வேலைய பண்ணி கொஸ்டினா எடுத்து தந்தோம் அப்டின்னா, அதற்கான ஆன்ஸர மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்து எழுதுனா போதும். அத தாண்டி ஒரு வரி கூட, ஒரு வார்த்தை கூட வெளியில படிக்கணுன்ற அவசியம் இல்ல. ஏன்னா, அவங்க சாய்ஸ் வச்சு தான் கேட்குறாங்க. அதனால நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். நம்ம நம்ம படிச்சத ரொம்ப தெளிவா போனோம் அப்டின்னா, அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ரிலேட்டிவ்லி ஓரளவு எடுத்து எழுதுனாவே போதும். எல்லாருமே அப்டிதான் எழுதுவாங்க. யாருமே அப்சல்யூட் ஆன்சர்ஸ் இதுல எழுதவே மாட்டாங்க. நெறைய பேரு பண்ற தப்பு 20% போர்ஷன மட்டும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு, மீதி 80% போர்ஷன அவங்க வந்து ரொம்ப அ மேம்போக்கா படிச்சிருப்பாங்க. 1 மாசம் ஃபுல்லா 20% படிச்சிருப்பாங்க. அடுத்த 1 மாசத்துல 80% சிலபஸ படிச்சிருப்பாங்க. அப்படி படிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையவே கிடையாதுங்க. ஒரு 60, 70% எல்லாத்தையுமே ஓரளவு நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னாவே போதும் சர்வீஸ் வாங்கிடலாம். நெறைய ரிட்டன் பிராக்டிஸ் தேவ. நல்ல ஃபீட்பேக் வேணும். என்ன நம்ம தப்பு பண்றோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுட்டா போதும், நம்மளால ஈஸியா இந்த குரூப் 1 உடைய மெயின்ஸ நம்மளால ஈஸியா பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. இப்ப ஒரு சிலர் இந்த குரூப் 2க்கும் நான் படிக்கணும், குரூப் 1க்கும் நான் படிக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு மட்டும்
குரூப் ஒன்னை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் ஆர் எக்கானமி, இந்த 3 சப்ஜெக்டை ஓரளவு படிச்சு வைங்க. அப்புறம் கடைசியா இருக்கக்கூடிய ஒரு 15-20 டேஸ்ல ஃபுல்லா லாங்குவேஜ் அண்ட் மேக்ஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. அது இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நல்லா படிங்க. இதை படிச்சிட்டாவே போதும், நம்மளால குரூப் 2A ப்ரிலிமினரியை கிராக் பண்ண முடியும். இந்த மீன் டைம், ஏன்னா நம்ம குரூப் 2 எழுதி முடிச்சுட்டு அப்புறமா நான் குரூப் 1 ஆரம்பிக்கிறேன் அப்படின்றக்கப்ப 2 மாசம் தான் இருக்கும். நம்ம எங்க ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெரியாது. அதனால ஒரு ஸ்டார்ட் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா போதும். குரூப் 2 எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அழகா உட்காந்து டெஸ்ட் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளால ஈஸியா பாஸ் பண்ண முடியுங்க. ஓகே. குரூப் 1 எனக்கு வரவே இல்லை அப்படின்றவங்க குரூப் 2 ரொம்ப உட்காந்து தெளிவா ஃபுல் டைமா நல்லா படிங்க. நல்ல கொஸ்டின்ஸ் வந்து நல்லா சால்வ் பண்ணுங்க. அது பண்ணீங்கன்னாவே போதும். ஸோ இப்போ நம்மளதுல டெஸ்ட் பேட்ச் வந்து இனிஷியலா அது ஒரு 3-4 மாசமாவே போயிட்டு இருக்குங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சு அதுலயும் நிறைய பேர் என்ரோல் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோடைய ஆக்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, இப்ப கடைசி நேரத்துல நீங்க ப்ரஷ் அப் பண்ணணும். நான் படிச்சது கரெக்டா இருக்கா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் நான் படிச்சது கரெக்டா இருக்கா? அதாவது இந்த எக்ஸாம் உடைய எக்ஸ்பெக்டேஷனை நான் ஃபுல்ஃபில் பண்றேனா? எக்ஸாம் உடைய எதிர்பார்ப்பை நான் பூர்த்தி செய்யற அளவுக்கு படிச்சிருக்கேனா? படிக்கல அப்படின்னா எந்த இடத்துல நான் வீக்கா இருக்கிறேன் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பேட்ச் தான் இது. சரிங்களா? ஸோ எங்களுடைய வெப்சைட்ல உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஜெனரல் ஸ்டடிஸ் உடைய டெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதுல எல்லா டெஸ்ட்டுமே இருக்கும். ஜிஎஸ் டெஸ்ட் 1ல இருந்து இப்போ 24 டெஸ்ட் வரைக்கும் முடிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்ல நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம். இந்த ஆன்லைன்ல நீங்க டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ டெஸ்ட் நம்பர் 24 இருக்கு அப்படின்னா, ஸோ இது மாதிரி வியூ, அதாவது இது வந்து ஒரு எங்களுடைய அட்மின் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இதனோடது உங்களுக்கு தெரியுங்க. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டு இப்போ 100 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, இப்போ கரெக்ட் கொஸ்டின் பாருங்க 100க்கு 55 தான் போட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கும். டஃப்னா டிஎன்பிசியோடைய எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ற அளவுக்கு தான் டஃப்பா இருக்கும். ரொம்ப அதிகமான டஃப் அப்படின்றது நம்ம போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன கார்பரேஷன் இருக்கு, சரிங்களா? எத்தனை டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஆர்டர்ல வந்துச்சு, சென்சஸ் டேட்டா, இது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் இது. தமிழ்நாடுடைய ஃபிஸ்கல் ஜியோகிராஃபி, சரிங்களா? இது வந்து கடைசி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்மின். ஸோ அதில் இருக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ எந்த மலையிலேருந்து எந்த ஆறு உற்பத்தி ஆகுது அப்படின்றது, எந்தெந்த சிகரங்கள் எங்க இருக்கு அப்படின்றது, வடக்கில் இருந்து தெற்காக கிழக்கு தொடர்ச்சி மலைகளை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி என்னன்னா எங்கெங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணுவோமோ அதை தான் கொஸ்டினா நம்ம எடுத்து கேட்டிருப்போம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே, உங்களுக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை திருப்பி எடுத்து ரிவிசிட் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களால ஈஸியா பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்னு நீங்க எடுத்து இதுல அட்டன் பண்ணி இதை மட்டுமே பார்த்துட்டு போனா போதும். இதுல இருந்தே நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க, கண்டிப்பா உறுதியா ஆகும். ஸோ இது இல்லாம ஜிஎஸ் உடைய டெஸ்டோடைய எக்ஸ்பிளனேஷன், இப்போ குரூப் 2 உடைய எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த குரூப் 2 உடைய டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் கிளாஸ் தமிழுக்கு நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழுக்கு நடந்த எல்லா டெஸ்டோட இதுவும் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது போட்டிருப்போம். 23 வரைக்கும் போட்டு 24 டெஸ்ட் முடிஞ்சிருக்கு. 23 வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் போட்டிருப்போம். இப்போ எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது ஒரு கொஸ்டினா நம்ம எடுத்து சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு ஒன்னொன்னுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம், ஜிஎஸ் கொஸ்டின்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரைக்கும் இருக்கும். என்னன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாவே போதும், ஃபுல் சிலபஸை உங்களுக்கு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிவிஷன் கிளாஸஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க எப்படி அது வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ப்ராசஸை நோக்கி நீங்க போனாவே போதும், இந்த எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாங்க. ஸோ தமிழுக்கு இது மாதிரி நம்ம போட்டிருப்போம். ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு இருக்கும். ஜிஎஸ்க்கும் இதே மாதிரி இருக்கும். ஜிஎஸ்க்கு ரொம்ப எலாபரேட்டா எல்லாத்தையுமே 23 வரைக்கும் இதுக்கும் போட்டிருக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ கடைசி நேரத்தில் நான் படிக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டெஸ்ட்டை நம்ம அட்டன் பண்ண டெஸ்டோடைய எக்ஸ்பிளனேஷன் மட்டும் அட்டன் பண்ண போதும், இந்த ப்ரிலிமினரியை நம்மளால ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியுங்க. ஸோ அகெயின் இந்த குரூப் 2 உடைய இந்த யூடியூப் ஃப்ரீ டெஸ்பேட்ச் அப்படின்றத நம்ம போடுவோம். லாஸ்ட் குரூப் 4க்கு போட்டோம், குரூப் 1க்கு போட்டோம். அதுல ஒரு மேசிவ் நம்பர் 600-400 மெம்பர்ஸ் அப்படின்றது. குரூப் 1க்கு 600 அட்டன் பண்ணாங்க, குரூப் 4க்கு 400. அவங்களுடைய மெயிலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சிருவோம், வித் கீயோட அனுப்பிச்சிருவோம். நீங்க சால்வ் பண்ணிட்டு கீ இருக்கிறத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதற்கான அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நீங்க ஆக்சஸ் வேணும் அப்படின்றவங்க இதுல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுடைய நேம்,
ஃபோன் நம்பர், மெயில் ஐடி. நீங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது வந்துரும். ஜெனரல் இங்கிலீஷோ இல்ல ஜெனரல் தமிழோ அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது உங்களுடைய மெயிலுக்கு வந்துருங்க. சரிங்களா? கொஸ்டின் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இது என்னன்னா, நீங்க நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஓரளவு நல்லா பண்ணலாம். இல்ல நான் படிக்கவே இல்ல அப்படின்றப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா, அடுத்த நிலையை நோக்கி போணும். அடுத்த கட்டத்த நான் படிக்கணும் அப்படின்றதுக்கானது தான் இது. சரிங்களா? மீடியமும் நம்ம கேட்டிருப்போம். இவ்வளவுதான் 5 டேட்டா தான் இருக்கும். வேற எந்த டேட்டாவும் இருக்காதுங்க. எப்பயும் நம்ம ஃபோன் நம்பர், மெயில் ஐடிலாம் கேட்க மாட்டோம். ஏன்னா, இது உங்களுக்கு நான் அனுப்பணும் அப்படின்றதுனால இது நம்ம குடுத்துருப்போம். ஸோ, இதனுடைய லிங்க்க நான் கீழ குடுக்குறேன். நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களுக்கு மெயிலுக்கு எங்களுடைய கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்ஸரா இருக்கிறது வரும். இது எத்தன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஜெனரல் இதனுடைய ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் தேதியில ஆரம்பிக்கும். 10, 14, 17, 21 சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரல் ஸ்டடீஸும், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி இருக்கும். அப்புறம் கல்ச்சர் ஹிஸ்டரி பார்ட்டு, இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட் பிளஸ் ஜியோகிராஃபியோட இருக்கும். ஸோ இதுல மேக்ஸிமம் சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வரியும் வச்சு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். இந்தியன் எக்கானமி, அதுக்கப்புறம் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் வந்து யூனிட் 6லேருந்து நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து நிறைய கேள்விகள் கேட்கறதுனால இதை நம்ம வைடா வந்து கவர் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அலகு 1, 2, 2, 3 அது மாதிரி வந்து கிராமருக்கும் கொடுத்துருப்போம். அதே மாதிரி இலக்கணத்துக்கும் கொடுத்துருப்போம். அதை நம்ம பார்த்தாவே போதும். அப்புறம் 21ஆம் தேதி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் மேக்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த ஒரு வருஷத்துல நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அதனுடைய பின்புலத்தோட சேர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அவையார் விருது அப்படின்னு இருக்குன்னா அதனுடைய பின்புலத்தோட சேர்த்து எல்லா கொஸ்டினும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கும். இப்ப நாங்க குடுக்கறது எல்லா கொஸ்டினும் 4 ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். ஜிஎஸ் பொறுத்துங்க. ஒரு கேள்வி 2 கேள்வி தான் டைரக்ட்டா ஒரு ஃபேக்ட்டான ஆன்ஸருக்கானது இருக்கும். இல்ல மத்தபடி எல்லாமே வந்து பேர் டைப்பு, அசஸ் அண்ட் ரீசன் டைப்பு, மேட்ச் டைப்பு, இல்ல ஸ்டேட்மெண்ட் டைப்பு. ஸோ இது மாரி தான் ஃபுல்லாவே கேட்குறோம். மார்க் டெஸ்ட் 1 அண்ட் 2 இருக்கும். ஸோ இத எழுதிட்டு நீங்க போனீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கும். போய் உங்களுடைய இந்த பிரிலிமினரி எக்ஸாம கிராக் பண்றதுக்கு. ஓகே. ஸோ நாளைக்கு குரூப் 1 உடைய டெஸ்ட் பேட்ச் உடைய வீடியோ போஸ்ட் பண்றேங்க. இந்த குரூப் 2 உடைய பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணணும் அப்டின்னா, ஸோ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. 9443128844 8015271323 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ என்ன டீட்டெயில் அப்படின்றத சொல்றோம். வெரி நாமினல் ஃபீஸ்ல இந்த குரூப் 2 உடைய டெஸ்ட் பேட்ச் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ எனக்கு எந்த பேட்சும் தேவையில்ல. எனக்கு இந்த ரிவிஷன் கிளாஸஸ், ரிவிஷன் டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்றவங்க மெயில் ஐடியை நீங்க குடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்க மெயிலுக்கு அந்த டைம்க்கு அப்படின்றது வந்துரும். இப்ப 7ஆம் தேதினா 7ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நாங்க கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுவோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ ஹோலிஸ்டிக்கா இந்த குரூப் 2வ நம்ம எதிர்கொண்டு படிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால அடுத்து வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம ஈஸியா நம்மளால கிராக் பண்ண முடியும். ஏன்னா, அதுல சப்ஜெக்ட்ல வந்து ஃபுல்லா வந்து தமிழ், இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க. ஜிஎஸ் மட்டும் தான் இப்ப இருக்கு. பிளஸ் ரீசனிங் இருக்கு அப்படின்றக்கப்ப நம்மளால சூப்பரா பண்ண முடியும். ஈஸியா நம்மளால மெயின்ஸ் எழுதியும் பாஸ் பண்ண முடியுங்க. போஸ்டிங்கும் கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இப்ப டிசிடிஓ கேஸ் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ 293 வேகன்ஸிஸ் டிசிடிஓ திருப்பியும் ஆட் பண்ணுவாங்க இதுல. ஆல்மோஸ்ட் ஒரு 1300 to 1400 வேகன்ஸிஸ் வரைக்கும் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்குங்க. ஓகே. எனி டவுட் இதனால மெசேஜ் பண்ணுங்க. இல்லன்னா கால் பண்ணுங்க. நன்றிங்க.